என்னைய கதை விடுறீங்க? இந்த 3 பேர் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். வேற வேற யார் சொல்லுங்க? அதுனா இல்லங்க. அது வந்து அவங்க அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து தானே சார் போயிருப்பாங்க. என்ன பண்ணாரு? 18 எம்எல்ஏவோட போனாரு டிடிவி. இப்ப 18 பேர் அவர் கூட இருக்கிறாங்களா? யார சொல்ற? டிடிவி 18 எம்எல்ஏவோட போய் கட்சியை கவனம் துரோகம் பண்ணா ஒன்னு உள்ள சேர்ப்பாங்களா? நீங்க தான் அந்த பொதுக்குள்ள கலந்துக்கிட்டீங்களே. ஆமா, கலந்துக்கிட்டேன். தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? அவைத்தலைவராக தமிழ் மகன் ஹுசேன் நியமிக்கப்படுகிறார். எல்லாம் கை தட்டினாங்களா? தட்டினாங்க. நீங்க? நானும் தட்டினேன். அதுக்கப்புறம் பொதுக்குழு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி அமைப்பை கொண்டு போறதுல பாத்தீங்கன்னா, ஐயா இதுங்க டம்மி பீஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்ற மாதிரி தானே போவோம். எங்க அடிக்கிற? நீ தான் அடிக்கவே மாட்டேங்கிறிய. பாட்டு மட்டும் பாடுனுங்கிற. இப்ப 3வது சக்தியா திமுக அதிமுக பிடிக்காதவர்கள், இந்த கூட்டணி 2 கட்சி கூட்டணி பிடிக்காதவங்க சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகளை இவரு கையெழுத்துல எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி குத்தினுக்கிறான் தனியா. அங்கதான் திரும்ப இங்க சீமானு குத்தினுக்கிறாரு. இவங்க யாருக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. Nimati Property Management. Contact 7667008800. அகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். அதிமுகவுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுல என்ன நடக்குதுன்னு, அதாவது சாமானிய மக்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதிமுகவில் என்ன நடக்குதுன்றத பத்தி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் நடக்காதையும் சேர்த்து பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல, 2017 இருந்து இந்த வேலை தான். அதிமுகனால பிரச்சனை. அதிமுகக்குள்ள 6 அமைச்சர்கள் ஒருத்தருக்குள்ள அடிச்சு கட்டி போறாங்க. 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வெளியே வர போறாரு. அதாச்சு இதாச்சு. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஒரு தடவை போயிட்டு வந்தாரு. பாஜக அதிமுக கூட்டணி இல்லாதப்ப டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தாரு பாருங்க. அப்போ செங்கோட்டையனை வைக்க போகிறார்கள். எடப்பாடி தூக்கி போட்டு செங்கோட்டையனை வைக்க போகிறார்கள். அவ்வளவுதான் இனிமேல். இப்படியே என்னன்னா நரேட்டிவ். அதிமுக ஒன்றும் இல்லை. இப்போ கூட என்கிட்ட பேசுகிற சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க அதிமுக எல்லாரும் வெளியே போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. யாருங்க வெளியே போனா? செங்கோட்டையன் போனார். வேற வேற சொல்லுங்க. சசிகலா போனாங்கல்ல. சசிகலா எப்போ போனாங்க? டிடிவி எப்போ போனாரு? என்னைய கதை விடுறீங்க? இந்த 3 பேர் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். வேற யார் சொல்லுங்க? இல்லங்க. அது வந்து அவங்க அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து தானே சார் போயிருப்பாங்க. என்ன பண்ணாரு? 18 எம்எல்ஏவோட போனாரு டிடிவி. இப்ப 18 பேர் அவர் கூட இருக்கிறாங்களா? பாதி பேர் கல்லறையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் திமுக அதிமுக இருக்காங்க. புகழேந்திலாம் கொடுங்கோவத்துல இருக்கிறாரு. பேரை சொல்ல மாட்டேன்றாரு. டிடிவி கூட போனவர்களே டிடிவி கூட இருக்காங்களா? டிடிவி மட்டும்ங்கிறாரு. ஒரே ஒரு ஆளுங்கிறாரு, செந்தமிழ. தாவேக்காக்கு ட்ரை பண்ணாரு அவரு, சேர்த்துக்கல. அங்கதான் பெரிய ஓசன் படலாம் இருக்கு. புஷி அவருக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு. இல்ல டிடிவி தினகரன் வந்து சொல்ற விஷயங்கள் பார்க்கும்போது வந்து, இல்ல பாஜக வந்து எங்களுக்கு வந்து உறுதி கொடுத்திருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில இல்ல அப்படின்னா நாங்க விரும்புற மாதிரியான ஒரு தலைமை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ இபிஎஸ் அவர்கள் அங்க போயிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு விதமான அழுத்தம் எல்லாரையும் சேர்க்கணும்னு வருமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின். நானா கேட்கிறேன், திமுகல என்ன எவ்வளவோ நடக்குது. நேற்று கூட ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இத்தனை நாங்க கூடுதல் தொகுதி கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம்னா அவங்க மேலிட பொறுப்பாளர் வந்துட்டு 125 தொகுதிகளில் குறி வச்சிருக்காங்க. இது ஏதாவது பேசப்படுதா? 32 வருஷமா என் கட்சியை அழிக்கிறதுக்குனே நீ நிற்கிற, நான் விடமாட்டேன்னு இவர் பேசுறாரு. யாரு? இவர் பையன் துறை வைக்க பேசுறாரு. 32 வருஷமா மதிமுக விளங்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தது யாரு? திமுக தானே? இல்ல அவங்க அப்பா வைகோ. 2 பேர்ல ஒருத்தர் தான். அப்போ இந்த விஷயத்தை எடுத்து ஒரு டிபேட்டோ, பாருங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே இப்படி பேசுறாங்க அப்படின்னா இல்ல. மல்லை சத்யாவை திட்டுறாராம். 32 வருஷமா மல்லை சத்யா உட்காந்து இது பண்றாரு. மல்லை சத்யா மதிமுகல இருந்த காலமே அவ்வளவு இருக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க அப்படியே அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு சின்ன தும்முனா கூட உடனே அதை தூக்கிட்டு பெருசா இது பண்றது. இப்போ நீங்க சொன்னீங்க, என்னது டிடிவி இந்த மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கு பிடிச்ச தலைமையை மாத்துவாங்களாம்.
அதிமுக பாஜக கூட்டணி 2வது தடவை அமைஞ்சதுடைய பின்னணி தெரிஞ்சால் அவர் பேசுற ரிப்போர்ட்டருங்க அவர் பேசும்போது, ஏங்க என்ன பேசுறீங்க? 15 தொகுதி போச்சுங்க 2024ல 2 பேரும் பிரிஞ்சு நின்னதுனால. அதெல்லாம் தெரிஞ்சு தானே சேர்ந்திருக்காங்க. ஏங்க வந்த உடனே அண்ணாமலைய மாத்தணும்னு சொல்றாங்க கூட்டணியில, தலைவர்ல இருந்து. ஒத்துக்கிட்டு அண்ணாமலைய தூக்கி போடுறாங்கல்ல. எந்த அண்ணாமலை? 2024ல பாஜக ஒன்றிணைந்து தனியா நிக்கும். அதனுடைய ஒரே தலைவர் அண்ணாமலை 11% கொண்டு வந்தவர். மற்ற கட்சியா இருந்தா ஏத்துக்குவாங்களா? ஆனா இன்னைக்கு அண்ணாமலைய ஏடிஎம்கே சேர்ந்த உடனே வெளிய அனுப்புறாங்க. அப்ப இந்த கூட்டணியில அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக ஆதிக்கம் செலுத்துதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அமித்ஷா என்ன சொன்னாரு? ஆனா சில டாக் வந்து அவங்களோட பிஜேபியோட சித்தாந்தம் வந்து இங்க எடுபடாது. அவங்களோட கூட்டணி வச்சா ஏடிஎம்கேவோட வாக்குகள் குறைய தான் செய்யும், கூடாது. இந்த மாதிரி ஒரு டாக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் பேசியிருக்கிறது வந்து நாங்க நன்றியோட இருக்கிறோம். இங்க டிடிவி என்ன சொல்றாரு? நாங்கள் என்டிஏவில் இருக்கிறோம். என்டிஏவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் என்டிஏல இருக்க மாட்டோம். இப்படித்தானே சொல்றாரு. என்டிஏன்னு. இன்னைக்கு நாங்கள் நன்றியுடன் இருப்போம். எங்களுக்கு துணை இருந்தது மத்திய அரசு. எங்களுக்கு பல உதவிகள் பண்ணாங்கன்னு எடப்பாடி சொன்னோன்னே, இதே டிடிவியுடைய டோன் எப்படி மாறுது? என்ன சொல்ற? அதிமுக எம்எல்ஏ தான் உனக்கு ஆட்சி தொடர்றதுக்கு உதவுனாங்க. பாஜக வந்து கிடையாது. அப்படின்னு பாஜக அதிமுகன்னு திருப்புறாரா? எப்படி டோன் மாறுது பாத்தீங்களா? இதுதான் இவர்கள். நீங்கள் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் எங்களுக்கு பாக்கியத்தை தாருங்கள் அப்படின்னு இவர் கேட்பாரு. யாரு? ஓபிஎஸ். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அடுத்து என்ன பண்ணுவாரு? மத்திய அரசு கல்வி நிதி கொடுத்ததா அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு டக்குன்னு ஸ்டாலினை போய் பார்ப்பாரு. இவர்கள் இப்படித்தான். 3/4/2021 பிறகு டிடிவி தினகரனை ஊடகங்கள் என்னைக்காவது பேட்டி எடுத்துச்சா போய்? இப்ப ஏன் திருப்பி திருப்பி மைக்கு போடுறாங்க? ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு போயிடும். ஜனங்க கிட்ட அதிமுக பிரச்சனை பாடுறாது. ஏய் கூவத்தூர் எப்படி வந்தாங்க தெரியுமா? இப்படிதான் வந்தாங்க. இப்படிதான் வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் என்ன? இப்படிதான் வந்தாங்க. சொல்லவா? சொல்லு. அப்ப இந்த வேலை எல்லாம் என்ன? இவருக்கும் தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில அதிமுக எடப்பாடி ஸ்ட்ராங்கு. நம்ம என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. நம்ம வேலையை காமிக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் தாவேகா கிட்ட துண்டு போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவோட சான்ஸ் கிடைச்சா போலான்னு. அப்போ வந்து இவங்க எல்லாருமே, அதாவது கட்சியில இருந்து பிரிந்து சென்றவர்கள் யாருமே ஒரு நான் கன்சிடரபிளா தான் இருக்கிறாங்களா ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும்? ஆமா. ஏன்னா எந்த அடிப்படையில இப்ப டிடிவி இருக்காரு. தனி கட்சி தானே ஆரம்பிச்சிட்டாரு. அமமுக தானே. அவர் எப்படி கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும்? ஓபிஎஸ் அவர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனாரா? விரட்டப்பட்டாரா? அவர்கிட்ட எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க. கடைசியா என்ன பேசுறாங்க? பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. 2ஆம் கட்ட இது பொருளாளரோ இல்ல வேற ஏதாவது பதவி இது பண்ணிக்கங்க. நம்ம ஒற்றுமையா கொண்டு போன்றாரு. முடியவே முடியாது. அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் மரணதேவின்றாரு. சரி ரைட்டு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட் என்ன சொல்லுது? எப்பா என்ன பண்ண போறீங்க? பொதுக்குழு கூட்டம் நடத்துறேன்றாங்க. இவங்களுக்கு கூட்டுறதுக்கே அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? தமிழ் மகன் ஹுசேனை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு கூட்டுறேன்றாங்க. அவைத்தலைவரா ஒருத்தர் அதுவே தப்பு அப்படின்றாரு. எப்படி தப்பு? நீங்க தான் அந்த பொதுக்குள்ள கலந்துக்கிட்டீங்களே. ஆமா கலந்துக்கிட்டேன். தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? அவைத்தலைவராக தமிழ் மகன் ஹுசேன் நியமிக்கப்படுகிறார். எல்லாம் கை தட்டினாங்களா? தட்டினாங்க. நீங்க? நானும் தட்டினேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொதுக்குழு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தேர்வு செல்லாது. ஏங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டு தானே பொதுக்குழு கலைஞ்சது சொன்னாங்க. ஆமா. அப்ப தமிழ் மகன் ஹுசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். அப்புறம் இல்ல பொதுக்குழு கூட்டம் நடத்த போறேன்றாங்க. நடத்த தான் போறாங்க. தமிழ் மகன் ஹுசேன் தான் கூப்பிடுறதுக்கு தகுதி. பைலா பிரகாரம். அவரு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாரு. எல்லாம் போய் சேருங்க. யார் அங்க மெஜாரிட்டின்னு காமிங்க. அவங்க தான் பொதுச் செயலாளர். ஓகேவா? கிளம்புங்கன்ட்டாங்க கோர்ட்டு. இவரு என்ன பண்ணாரு? கட்சி ஆபீஸை போய் அடிச்சு நொறுக்கியிருந்தாரு அன்னைக்கு. அங்க பொதுக்குள்ள 2000 பேர்கிட்ட கூடி எடப்பாடி பழனிசாமி அடுத்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் என்ன ஆனாரு? ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு கட்சியில இருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அதிமுக லெட்டர் பேட்லாம் போட்டு சுத்தி இருந்தாரு. உச்சநீதிமன்றத்துல வழக்கு போய் அதிமுகன்ற பேரையோ அதிமுக கரவேட்டையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. இவரு இவ்வளோ பண்ணவரை மறுபடியும் கட்சிக்குள்ள எதுக்கு சேர்க்கணும்னு கேட்குறேன். இன்னைக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமன்றாருல. எதுக்கு? இதை உங்களுக்கு 2ஆம் கட்ட பதவி கொடுத்து உங்களை அதே மரியாதையோடய வச்சிருந்திருப்பாங்கல்ல. பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே வந்து தான் தலைவராகணும் அப்படிங்கிற அது அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெளியில போயிட்டாங்க. வைகோ கூட ஆசை இருந்ததுங்க திமுக தலைவர் ஆகணும்னு. கிடைக்கல, வெளியே போயிட்டாரு. அதுக்காக வைகோ மறுபடியும் திமுக சேர்த்துக்குன்னா சேர்த்துக்குவாங்களா? இங்கே இரு, வால் வச்சுக்கிறியா வச்சுக்கிறியா அப்படின்னு இல்லை.
போர்வாளாக நில்லு, அவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? ஜெயலலிதா வரும்போது ஆரம் வீரப்பன்லாம் விரும்பினாரு. நம்ம தான் அடுத்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம தான் வரணும். நம்ம தான் பெரிய தலைவரா இருக்கணும்னு ஆரம் வீரப்பன் விரும்பினாரு. ஏன்? நான் எம்ஜிஆர் கூட வந்து டிராவல் பண்றேன். இந்த அம்மா 82ல தானே வந்தாங்க. என்கிட்டயே சம்பளம் வாங்கினவங்கன்னு நினைச்சாரு. நடந்துச்சா? விஜயோட ஸ்டாண்ட் வந்து என்னவா இருக்கு? ஏன்னா அவர் வந்து அந்த சொன்னீங்களே செஞ்சீங்களா இந்த மாதிரிலாம் கேட்கறது வந்து அதிமுகவோட பாணியை பின்பற்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவை மட்டும் அவர் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியாவது இந்த மாதிரி கூட்டணியில வந்து டக்குன்னு அதிமுகவுல குதிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. விஜய் தாவேக ஆரம்பிச்ச உடனேயே இப்ப நாங்கெல்லாம் முதல்ல வரட்டும், வந்து அவர் அரசியல சொல்லட்டும். அவர் என்ன செய்றாரு பார்ப்போம். கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த வடிவேல் சொல்ற மாரி உன்ட்ட ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. ஃபினிஷிங் தான் சரியில்லன்ற மாதிரி ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. பயங்கரமா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. அவரு பேச்சினால அங்கேயோ பெரிய கலகலம் நடந்தது உள்ளக. எங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிரணும்னா, "ஏப்பா திரும்ப உங்க கோரிக்கை தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு?" சொல்லிட்டு பெரிய கலவரம்லாம் நடந்தது உள்ளக திமுகவுள்ள. இது ஒரு பார்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்சி அமைப்ப கொண்டு போறதுல பார்த்தீங்கன்னா, ஐய்யய்ய! இதுங்க டம்மி பீஸா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எல்லாம் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பலரும் தாவேகால சேர்றதுக்கு ஆர்வமா வந்தாங்க. யாரையும் உள்ள விட மாட்டோம்ன்னு யாரையும் சேர்க்கல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? கட்சி அமைப்பு சரி, கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க. மாவட்ட செயலாளர் போட்டு, பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் போறது, அரசுக்கு எதிராக பேட்டி குடுக்கறது, பத்திரிகையாளர்கள சந்திக்கிறது, விஜய் சந்திக்கிறது. ஆனா விஜய் வந்து நடிக்கிறாருங்க. அவதார் 2 எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில இருக்காரு. வந்துருவாரு. சரி அப்ப நீங்க? நான் 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 அப்படி இப்படி. ஏங்க நீங்களாவது பத்திரிகையாளர் சந்திங்க பொதுச் செயலாளர். இல்ல, இல்ல. நாம இல்ல. தலைவர் என்ன சொல்றாரோ அதான் அப்படின்னு. அடடா! டம்மி பீஸ் ஆகுறாங்களே இவங்க எல்லாம் அப்படின்னு. சரிங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர் இதெல்லாம். அதெல்லாம் போடுவோம். அது போடுவோம். அப்படின்னோன ஒண்ணும் நடக்கல. அப்புறம் எப்படியோ பணம் செலவழிக்கிறானுன்னா, அத வச்சுனா உள்ள கொண்டு வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி கூட்டம். உடனே பூத் கமிட்டி அது. அமைப்பே கொண்டு வரலையாம். பூத் கமிட்டி கூட்டம். பெரிய என்ன கட்சி பாவம் கட்சி? என் கட்சியில அவ்ளோ இளைஞர்கள் இருக்காங்க. அவ்ளோ மாணவர் இருக்காங்க. பெண்கள் அவ்ளோ பேர் இருக்காங்க. அப்படியா? இளைஞர் அணி யாரு தலைவர்? இல்ல, இல்ல. இன்னும் நியமிக்கணும். இனிமேல் தான். மாணவர் அணி? இல்ல இனிமேல் தான். மகளிர் அணி? இனிமேல் தான். அந்த விங்ஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் அவங்க இன்னும் வரல. கேட்டா வருவோம், வருவோம், வருவோம். ஆனா முதலமைச்சர் ஆவறதுக்கு மட்டும் ஆசை இருக்குது. ஸ்ட்ரக்சர் வைஸ் இல்ல. எந்த வயசுலயுமே இல்ல. அ ஒரே வயசு 18 வயசு கீழ தான் எல்லாம் இருக்குது. ஏதாவது பண்றீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனால் ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்குது. பிரச்சார பயணம் யார் போயிட்டா? அவர் போயிட்டார்ல பிரச்சார பயணம். தலைவரே நீயும் உட்காரு அதே மாரி உட்காரு. நல்லா பின்னாடி சாய்ஞ்சு கைய வைங்க தலைவர்ன்னா, பொத்துன்னு உழுந்து வாடுற கதை தான். இவர மாரியே இவரும் பிரச்சார பயணம் கிளம்புறார். பிரச்சார பயணம் போனா, ஒரு 3 சென்டர் கேட்டிருக்கீங்க. போலீஸ் பல கண்டிஷன் போட்டு உங்களுக்கு டைம் குடுத்துருக்காங்க. 3 சென்டர்ல பேசுனா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது ரோட் ஷோ. கோயம்புத்தூர்ல பண்ணோமா? அடுத்து மதுரையில இங்கேருந்து பேட்டி குடுத்துட்டுலாம் போய் பண்ணாரா? அடுத்து திருச்சியிலயும் அதே ரோட் ஷோ. ஜனங்கள கூட்டி வச்சுக்கின்னு, இவரு திருச்சியில வந்து இறங்குவாராம். அங்கேயே பஸ்ஸ கொண்டு வருவாராம். எல்லாரையும் கூட்டிக்கின்னு மல்லமா ஊர்வலமா போவாராம். மல்லமா வருவார் 4 ஹவரா. இது வந்து சேரும்போது 4 மணி. அங்க மத்த அதான் சொன்னேன் சொதப்பல்னு. மைக்கு வேலை செய்யல. அந்த அவுட் குடுப்பாங்கல்ல. ஆடியோ அவுட் இதெல்லாம் நம்ம யூடியூப் லிங்க் குடுப்பாங்கல்ல. அதுக்கு வர்ற ஆடியோவ இவங்களே ஏறி உடைச்சுட்டானுங்க. ஆடியோ கட்டு. அங்க மைக்கு வேலை செய்யல. ஏதேதோ பேசி, இவரு ஏதோ பேசி, அடுத்த ஊருக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப எந்த திட்டமிடலும் இல்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்தான். என்னடா பேசுறாரு? ஒண்ணும் பேசல. அப்ப எத எடுத்துக்கிறது? ஜெயலலிதா பாணியில கேட்கிறார்ல, அத பேசுவோம். இன்னைக்கு பத்திரிகைகள் எப்படி இருக்குன்னா, இவரு ஏன் இப்ப சீமான் கேட்கிறார்ல, ஏன் நேரடியா பேச மாட்டேங்கிற? பிரச்சனைய ஏன் தொட்டு பேச மாட்டேங்கிற? ஒரு போறிய. கிட்னி திருட்டு செய்து விட்டார்கள். நீட் எதிர்ப்போம். டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம். ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் எதிர்ப்போம். இத எதிர்ப்போம். சொன்னீர்களா? செய்தீர்களா? இது இப்படியே இப்படி 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 இப்படி. எங்கேயா பேசியா? ஏதாவது பேசினா தானே அந்த ஜனங்கள நீ ரீச் ஆக முடியும். இங்க இருக்கிறவங்க முன்னாடி இப்படி இப்படி இப்படின்ற லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற. அப்ப எங்க ரீச் ஆவீங்க? அப்படின்னா, என்ன நீங்க நினைக்கிற மாரிலாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம்." அப்படின்னா, நீங்க இப்படியே இருங்கன்னு ஜனங்களும் தீர்மானிச்சுருவாங்க. "என்னய்யா காசு, காசு, காசுன்னு பேசுறியே?" அது விஜயகாந்த் வசனம் தானே. "என்னய்யா காசு, காசு? செத்து போனா அருணா கயிற கூட உருவிடுவான்யா. அ என்ன காசு? நாங்க வந்தா உங்க வீட்ல 2 வீட்ல வச்சு சோறு போட மாட்டீங்களா எங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல சோறு போட மாட்டீங்களான்னு கேட்டாரு.
உள்ளத்துல இருந்து கேட்டாரு. அவர் மண்டபத்தை இடிச்சு நொறுக்குனாங்க. அப்போ அவரு இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு. காப்பியா இருக்கும் எல்லாமே. காப்பி தான் இருக்கு தவிர, அந்த காப்பியில கூட விஜயகாந்த் பேசுற மாரி விஷயத்த வாங்கி பேசணும். அதெல்லாம் கிடையாது. சீமான் பேசுற மாரி ஒரு இது பேசணும் கிடையாது. அதுலயும் சினிமா வசனங்கள் இதுதான். இவர் இயல்பா பேசுறது இப்படி பேச மாட்டாரு. சாதாரணமா பேசுவாரு. எல்லா இடத்துலயும் சினிமா வசனம் இந்த மாரி பேசியிருந்தா, நீங்க எங்க ரீச் ஆவீங்க? உங்க ரசிகர்கள்ட்ட ரீச் ஆவீங்க. பத்திரிக்கைக்காரங்க ஜெய் ஜாலி அப்படின்ட்டு. ஏன்னா, அது பெரும்பாலும் டிஎம்கே சார்பு தான் இருக்குது. அதுக்கு இந்த மாரி ஒரு ஒண்ணுமே பண்ணலன்னா, அந்த குறையெல்லாம் சொல்லிட்டா பேசுவாங்க? ஜாலி ராசா, இப்படியே இரு ராசா அதான் நல்லதுன்ட்டு இப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவர் பேச்சு வந்து ஒரு பெரிய தாக்கத்த நீங்க அவர் பேசி முடிச்ச உடனே என்ன சொன்னாங்க? சனிக்கிழமை பேசுவாரு. ஞாயித்துக்கிழமையிலேருந்து 3 நாளைக்கு ஊடகங்கள் எடுத்து அவர் என்ன பேசினார்? இப்படி பேசியிருக்காரோ, இந்த அர்த்தத்துல பேசியிருக்காரோன்னு எடுத்து உருட்டுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் புதுசா வேற பேசுவாரு. அதுக்கு அடுத்து இப்படிதானே சொன்னாங்க. எங்க பேசுனீங்க? எந்த ஊடகமாவது இவரு இந்த கருத்த பேசியிருக்காருன்னு சொல்றாங்களா? அப்படியே போற போக்குல அந்த இத வச்சுட்டு ரோட் ஷோவ தாண்டி வந்து மக்கள் கிட்ட போய் இறங்கி என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு பிரச்சார பயணம் போறாருன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கு போறாரு. இல்ல அது வந்து புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரபலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஒரு இடத்துக்கு போனாலே கூட்டம் கூடிரும். கூட்டம்லாம் கூடல. அப்ப ஏன் இங்க கூடலங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாருலங்க சென்னையில. ஏங்க கூட்டம் கூடல? சொல்லுங்க. சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல. அஜித்குமார் மேட்டர் பத்திக்கிட்டு எரிஞ்ச மேட்டர் தானே பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேற வராரு. சென்னையில 10,00,000 தாவேகாவினர் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் வரல? 10,000 பேர் தானே வந்தான். ரோட் ஷோக்கு எவ்வளோ பேர் வந்தான்றீங்க? ரோட் ஷோ வந்து வழி நெடுகிலும் இவர் வண்டி மட்டும் அப்படியே போவும். வழி நெடுகிலும் இங்க இருந்து மரக்கடை வரைக்கும் சைடுல அப்படியே ஜனங்க நின்னு வரவேத்தாங்களா? ஒரு 7, 8,000 பேரு அந்த வண்டிய சூழ்ந்துட்டாங்க. அப்படியே நகருது. இது ரோட் ஷோவா? திட்டமிட்டு ஒரு சீன் போடுறது. மரக்கடையில எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்றீங்க? 1,00,000 பேர் இருப்பாங்களா? போலீஸ் ரிப்போர்ட் 38,000 பேரு. ஏன்னா அந்த இடம் அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியும். பிரம்மாண்டமா தெரியும். அதிகபட்சம் நீங்க வச்சுக்கிட்டாலும் 1,00,000 பேர் வச்சுக்கங்க. 1,00,000 பேர்ட்ட இவர் பேசுறது என்ன அந்த 1,00,000 பேர் வந்து என்ன தாக்கத்த ஏற்படுத்த போகுது? இவருக்கு வெளியில வந்தா பத்திரிக்கையாளன பார்த்தா என்ன ஆகும்? மல்லி மல்லி கதை தான். ஒரு படத்துல மல்லிப்பூ விப்பானே. அப்படி இழுப்பாரே வடிவேலு மூஞ்ச. மல்லி மல்லின்னுவானே. அந்த மாரி மைக்க நீட்டுனா என்ன பண்றாரு? சர்ருன்னு டோர மூடுறாரு. ஏர்போர்ட்ல வந்தோனே ஏறும் போகும்போது மைக் போடுறாங்க. சொல்ல வேண்டியதுதானே? பிரச்சார பயணம் இன்னையிலேருந்து தொடங்க இருக்கிறோம். தாவேகாவுடைய வெற்றி பயணம் இன்னையிலேருந்து தொடங்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கிற பயணம் அந்த ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கும். நான் வந்து மக்கள் பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ இது பண்றாங்க. அவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஏதாவது பேசிட்டு போங்க. இயல்பான பேச்சு விஜய் கிட்ட இல்ல. இல்லங்க. எதுவுமே தெரியாதவனுக்கு தானங்க அது நீங்க ஒரு இதுக்கு போறீங்க. ஒரு ரிப்போர்ட்டிங் போறீங்க. அங்க நடந்துச்சு. என்னங்க ஆச்சு? அப்படின்னா, நீங்க நேர்ல போய் பார்த்துன்னு தான் சொல்லுவீங்க. சார் அவ்ளோ நடந்துச்சு சார். இந்த மாரி நடந்துச்சு சார். அந்த மாரி நடந்துச்சுன்னு 10 தகவல் சொல்லுவீங்க. நீங்க இங்கேயே டெஸ்க்லயே இருக்கிறீங்க. நான் திடீர்னு வரேன். ஏங்க என்னங்க ஆச்சு? அந்த இது போனீங்களான்னா, இல்ல சார் அது ஏதோ நடந்துக்குது சார். அது சொல்றாங்க. அவ்வளோதானே வரும். 2க்கும் வித்தியாசம் இருக்குதா? இதுதான் இப்ப எடப்பாடி ஒரு ஊருக்கு போறாருன்னா, தொகுதிக்கு போறாரு. மாவட்டத்துக்கு போல. ஒவ்வொரு தொகுதியிலயும் அந்த தொகுதிக்கு உரிய பிரச்சனைகள் இருக்கும். அங்க ஒரு மண்டபத்துல வர வச்சு, அவர்கள் பேசுறத கேட்கறது, இவரு இன்டராக்ட் பண்றது. அப்புறம் மாவட்ட செயலாளர், கட்சி அமைப்பு கரெக்ட்டா இருக்கும். அந்த அமைப்புல அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் நம்ம செஞ்சோம் இந்த தலைவரே. இது திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டத்த இவங்க கிடப்புல போட்டாங்க தலைவரே. இந்த திட்டம் வந்து இவங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டே செய்யவே இல்ல தலைவரே. அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு இத பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்போ அவரு அந்த மாவட்டத்துக்குரிய மேட்டர் பேசுறாரு. இத பேசிட்டு அதோட வந்துடுறாரா? ஓவரால் விஷயங்களையும் சேர்த்து பேசுறாரு. இது இல்லாம அன்னைக்கு யாராவது இவர்கள் யாராவது சொல்லியிருந்தா அதுக்கும் பதில் சொல்றாரு. "கொட்டை எடுத்த புலியா, எடுக்காத புலியா? நான் ஆட்சியில வந்தா யார் அந்த சார் தெரியும் ராசா" அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பேச்சு. அப்ப என்ன ஆகுது? நம்ம ஒரு 4 மாசம் முன்னாடி என்ன சொன்னோம்? எடப்பாடி என்ன அவரு சேலத்திலே இருக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. ஏடிஎம்கே அவ்வளோதான் போலன்னு. இந்த பிரச்சார பயணம் ஸ்டார்ட் பண்ண உடனே வர்ற கூட்டம், இவர் பேசுறதெல்லாம் நல்லா பேசுறாருப்பா. செம்ம கேள்வி கேட்கிறாரு. ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? உடனே இவங்க, நாங்க தான் சொன்னோமே. என்ன சொன்னீங்க? "ஊர்ந்தபடி, தவழ்ந்தபடி சொன்னோமே." ஓ! இதெல்லாம் என்னங்க அதான் அவரே சொல்றாரு. 4 வருஷமா இது சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு எங்க தலைவர் கவனிக்கலையா நீங்க? என்ன? சுந்தரா டிராவல்ஸ் சொன்னாரே! அப்படின்னு. அப்ப இவர்களுக்கு அத தாண்டி அதற்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இங்க தான் ஒரு பக்கம்ன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி குத்தினுக்கிறாப்புல, தனியா. அங்க தான் திரும்புனா இங்க சீமான் குத்தினுக்கிறாரு. இவங்க யாருக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அடிச்சா?
நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்ற மாதிரி தானே போவோம். எங்க அடிக்கிற? நீ தான் அடிக்கவே மாட்டேங்கிறிய. பாட்டு மட்டும் பாடுனுக்கிற. அப்ப இதுதான் முக்கியம். அப்போ நீங்க மக்கள்கிட்ட போனோம்னா மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியணும். இப்ப திமுக சார்புல வந்து முதலமைச்சர் சொல்றது வந்து என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பொய் சொல்றாரு. அதாவது நாங்க வந்து 505 மொத்தமா வாக்குறுதிகள் கொடுத்தோம். இதுல 364 நிறைவேற்றியிருக்கோம். சில காரணங்களால அது வந்து சில இது வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி இல்ல, இன்னொன்னு நிலுவையில கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த 364 அப்படிங்கிறது மேஜர் நம்பர் தானே. இவ்வளோ வந்து செஞ்சிருக்கோம், சொல்லாததை கூட செஞ்சிருக்கோம் நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது. அப்ப இது மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை தானே ஏற்படுத்தும். இவ்வளவு நாளா நீங்க எப்படி இருந்தீங்க? 99% நிறைவேற்றிட்டோம். இன்னும் 1% தான் நிறைவேற்றணும். அதுலயும் சொல்லாலாம் நிறைவேற்றிட்டோம். இதே வாய் தானே சொல்லுச்சு. டிஆர் பாலு என்ன சொன்னாரு? 99% வாக்குறுதிகள். ராசா என்ன சொன்னாரு? முத்துசாமி முந்தானத்து கூட சொன்னாரு. எங்கள் தலைவர் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர். சொல்லாத இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அப்போ முத்துசாமி சொல்றதும் முதல்வர் சொல்றதுக்கு ஏன் வித்தியாசம் வருது? அதுன்னு 66%. அப்ப 100% நிறைவேற்றணும்னு சொன்னது பொய் தானே? ஒன்றும் இல்லை, பொய் சொல்றாருன்றாருல. ஜனங்களுக்கே தெரியுதுல இப்போ. ஏன் இவர் பதில் சொல்றாரு? இப்போ முதல்வர் இவ்வளவு நாள் என்ன பண்ணுவாரு? கண்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு. இப்போ ஏன் சொல்றாரு? கேள்வி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அது ஒரு விவாதம். நீ என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு இவர் பேசுறதை இருட்டடி பண்ணாலும், இல்லை விவாத பொருள் ஆக்காமல் தேவையில்லாததெல்லாம் செங்கோட்டையன் எதுக்கு சொல்றாருன்னா அதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு உருட்டி இருந்தாலும், டிடிவி தினகரன் எதுக்கு சொல்றாருன்னா அதுக்கு தான் சொல்ற உருட்டி இருந்தாலும், என்ன பண்ணாலும் அதெல்லாம் மீறி ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சாரத்துல கேட்கப்படும் கேள்விகள் வந்துகிட்டே இருக்குதா? இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளிநாடுகளுக்கு போய் நிறைய முதலீடுகளை ஈர்த்துட்டு வரோம். இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல பண்ணுனதை விட நிறைய பெர்சன்டேஜ் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். அது மூலமா பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான வழிகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. சொல்றாருல்ல. So, அப்படி பார்க்கும்போது பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்றாருல்ல. 10 லட்சம் கோடி ரூபா கொண்டு வந்தேன்னு போகும்போது சொல்லிட்டு போனார்ல. நான் வேற லெவல்ல கொண்டு வருவேன்னாருல்ல. என்ன கொண்டு வந்தாரு? அன்புமணி சொல்றாருல்ல. 15,000 கோடி ரூபா கொண்டு வந்தீங்க. அந்த 15,000 கோடியில 13,000 சில்லற கோடி இங்கேயே இருக்கிற கம்பெனிகள் விரிவாக்கம். அதை இங்கேயே செக்ரட்டரியிலே ஒரு ஃபைலை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு விரிவாக்கம் பண்ணிட்டு போகலாம். இதற்கு எதுக்கு நீங்க போயிட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டு முதலீடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. 2வது என்ன கேட்குறாங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு அல்லன்றாரு. மரபுன்னா ஒரு இதுவே கிடையாது. சரி, அதே இது எதிர்க்கட்சி தலைவர் வந்தபோது என்ன பண்ணாரு? எத்தனை கம்பெனிகள் வந்திருக்கிறது? எத்தனை தொழிலாளர்கள் வேலை கிடைத்திருக்கிறது? என்னென்ன தொழில் இல்ல அப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதான் சொல்றேன். அப்போ அதை ஓட்டாங்கல்ல. நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றேன். அதானே எல்லாரும் கேட்குறாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க. 10 லட்சம் கோடிக்கு கொடுங்க. 10 லட்சம் கோடி இதெல்லாம் முதலீடு வந்திருக்கு. நீங்க தான் புலிகள் தானேங்க. உங்கள்கிட்ட இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு விஷயம்னா இப்போ அறிஞர் அண்ணான்னா திராவிடத்தால் வாழ்கிறோம் அப்படின்னு அண்ணாவை பத்தி படம் போடுறீங்க. நீங்க ஊருக்கு முதலீடு இருக்க போனா அதை ஒரு பெரிய வீடியோ ஆக்கி போடுறீங்க. ஃபேக்ட் செக் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வெளியிட வேண்டியதுதானே? சரி, அவரை விடுங்க. எடப்பாடியா போய் சொல்றாரு. அன்புமணி கேட்கிறாரு. அவருக்காக சொல்லுங்க. பாமகவோட நிலைமையுமே வந்து இப்போ ராமதாஸ் அவர்கள் தலைமையிலா இல்ல அன்புமணி அவர்கள் தலைமையிலா அப்படின்னு அங்கேயும் உள்கட்சி விவகாரங்கள் இருக்கு. இப்ப பாமக வந்து யாரோட கூட்டணி போவாங்க, அவங்களோட ஸ்டாண்ட் இப்ப என்னங்கிறதே வெளியில தெரியாம இருக்கு. வெளியில தெரியாமலாம் கிடையாது. பாமக என்டிஏ கூட தான் இருந்தது. அது திமுக கூட்டணி இழுக்கிறதுல வந்த பிரச்சனை தான் அப்பா பிள்ளைக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. திமுக கூட்டணி போகணும்னு ராமதாஸ் முடிவெடுக்க வேணாம் ஒவ்வொரு தடவையும் தப்பா முடிவெடுக்காதீங்க. என்டிஏ தான் நமக்கான கரெக்டான கூட்டணி. 29ல சௌமியா நின்னாங்கன்னா அமைச்சராக கூட ஆகலாம். மத்தியம் இப்போவே ஜெயிச்சுனா ஆயிருப்பாங்க. அப்போ அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடுன்னு இவர் கொண்டு போறாரு. அதுக்கு அப்பா பிள்ளை ஒத்துக்காம அது ஒரு கிளாஷ் ஆகி என்ன சொன்னார் அன்புமணி? பாமகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினதே திமுக தான் சொன்னாரா இல்லையா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பாமக இன்னைக்கு என்டிஏ அன்புமணி அப்படின்றதுனா பாமக இன்னைக்கு அன்புமணி கையில தான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. 5 எம்எல்ஏல 3 எம்எல்ஏ அங்கே இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 90% அன்புமணிகிட்ட இருக்காங்க. மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் 90% அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்டிஏ சைடு தான் இருக்காங்க. என்டிஏ சைடு போற எண்ணம் தான் இவருக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டாருன்னா அவர் என்டிஏ தான். அடுத்து சீமான் அவர்களோட செல்வாக்கு இப்போ வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல அதிகரிக்குமா கம்மியாகுமா? சீமான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர் காலத்திலேயே அவர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டே வர்றாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 8,000 10,000. இல்ல இப்ப விஜயும் வந்திருக்காரு. அவரோட ஓட் 2024 எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நீங்க பெரும்பாலான பார்லிமெண்ட் சில இதுலலாம் 2வது இடம் கன்னியாகுமரிலாம், காரைக்குடிலாம் பெரிய அளவுல வாக்கு வாங்குனதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த மாரி இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றது ஒரு பக்கம். அவரு இன்னைக்கு விஜய் அடிக்கிறது ஏன் அடிக்கிறாரு, ஏன் அடிக்கிறாருன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவர் 3வது சக்தியாக வர்ற நேரத்துல, கமலஹாசன் 2019ல வந்து காலவாரி விட்டாரு. இப்ப விஜய் வந்து காலவார்றாரு. விஜய் இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சியா ஒழுங்கா நடத்துறாரு. அவரும் வந்து கருத்துக்களை வச்சு ஒரு பெரிய அ நெருக்கடிய ஆளுங்கட்சி உருவாக்குறாரு. போட்டியில அவரும் இருக்காருன்னா, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்றது எல்லாமே தலைகீழ ஒரு கட்சிக்குரிய நம்ம பேசுன மாரி, எந்தவித அமைப்பு இல்லாம எனக்கு என்னன்னு போய்க்கிட்டு இருக்கிறது. இது சீமான வந்து மீண்டும் சீமானுக்கு தான் பாதிக்கும். இளைஞர்கள் இப்ப 3வது சக்தியா திமுக, அதிமுக பிடிக்காதவர்கள், இந்த கூட்டணி 2 கட்சி கூட்டணி பிடிக்காதவங்க, சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகளை இவரு கையெழுத்துல எடுத்துக்கிறாரு. அப்படின்றது சீமானுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் மேல 2024ல சீமான் வாங்கின வாக்குகள்ல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜய் கட்சியுடைய வாக்குகளும் விழுந்திருக்குன்ற ஒரு கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த 8% என்னுடைய 8% அப்படின்னு நிரூபிக்கணும். 2வது யார் வந்தாலும் நான் 8% இல்ல 10% வாங்குவேன்றத காமிக்கணும். இதுல 8% 6% ஆயிடுச்சுன்னா, பாத்தியா பாத்தியா விஜய் கட்சியுடைய ஓட்டு தான் 2%. அதனாலதான் விஜய் ரொம்ப அதனால தான் விஜய் அடிக்கிறார். விஜய் ஏன் அடிக்கிறார்ன்னா, நீங்க இப்ப எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது, எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்ச பொழுது, அதிமுக ஆரம்பிச்ச பொழுது, எம்ஜிஆர் ரசிகர்களா இருந்தவர்கள் கூட கலைஞர ஆதரிச்சாங்க. படத்துல எங்களுக்கு பிடிக்குங்க அவர. ஆனா வந்து நாங்க அரசியல்னா கலைஞர் தான் அப்படின்னு இருந்தவங்க திமுகவினர் ரொம்ப பேர் இருந்தாங்க. அதே மாரி ரஜினி அரசியல் வர்றாருன்னா, ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ரஜினி அரசியல ஏத்துக்கல. திமுகல இருந்த ரஜினி ரசிகர்கள் திமுக தான் போட்டிருப்பான். அப்ப ரசிகருக்கு தன்மைன்றது வேற, இது வேற. அப்ப சீமானு விஜய கரெக்ட்டா அட்டாக் பண்றாரு. ரசிகர்கள் வேற இருங்க. ஆனால் அரசியல்ன்றது இவரு அதுக்கு லாயக்கு இல்ல. அரசியல்னா திமுக, அதிமுக இது பண்ணோம்னா, நாங்க தான் அதுக்கு ஒரே ஆளு அப்படி. அண்ணாமலை கூட இல்ல. பாஜக இதுன்னா, அப்போ சீமானுக்கு அந்த வாக்குகள் வரது வாய்ப்பு. தலைவர பிடிக்கும்பா, நல்லா நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் இருக்கிறது வந்துட்டார் நம்பர் 1 டாப்பு. ஆனா, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? புஷி ஆனந்த்லாம். அரசியல்னா சீமான் தான் அப்படின்னு ஒரு டீம மாத்துனோம்னா, அதற்கு இவரு விஜய் அடிச்சு தான் ஆகணும். ஆனா இந்த அடி அடிக்கக்கூடாது. தனிப்பட்ட தாக்குதல்ன்றது விஜய்க்கு தான் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அது பேசி வந்து விஜய் கிரெடிட்டா மாறும். அது இல்லாம பொதுவான அரசியல் நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாரி இல்ல. இது உன்கிட்ட இல்ல. நீ எலைட்டு. நீ வந்து மக்களுக்கான தலைவர் கிடையாது. உன்னால வாக்குகள பிரிச்சு மற்றவர்கள தான் உபயோகப்படுத்த முடியும். அப்படின்றதெல்லாம் கொண்டு வரணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை. பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அதிமுகவோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் போகுது அப்படிங்கும்போது, அண்ணாமலை அங்க போகல அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ணாமலை வந்து இப்ப மாற்றப்பட்டார் அப்படிங்கிறதுல இருந்தே அவருக்கு அங்க முக்கியத்துவம் இல்லங்கிற மாதிரி. அண்ணாமலைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வந்து இபிஎஸ் அங்க போயிருக்காரு. நெறைய விஷயங்கள் எடுத்துட்டு. ஏன்னா, அண்ணாமலை அவங்கள வந்து எடுத்ததே வந்து இபிஎஸ்னால தான். அதனால வந்து அந்த அவருக்கு வந்து கூட்டணி புடிக்கல. அதனால நெறைய விஷயங்கள் உள்ளாடி பண்றாரு அப்படிங்கிற மாரியான செய்திகள் வருது. அண்ணாமலை எடுத்தது இபிஎஸ்னா, அண்ணாமலை இருக்கும்போது தானே அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. அன்னைக்கு அதிமுக கூட்டணிய உடைச்சது அண்ணாமலை தானே. அப்ப அந்த கோவம் அதிமுக கூட்டணிய என்டிஏ கூட்டணிய உடைச்சது. அதிமுகக்குள்ளேயே கூட்டணி கட்சி தலைவரா இருந்துகிட்டு உள் வேலை பண்ணது. ஓபிஎஸ்ஸ புடிச்சு தூக்கி பிடிச்சிருந்தது. அதிமுக டிடிவி தலைமை கீழ வரும்னு இஷ்டத்துக்கு பேசுனது. இதெல்லாம் அண்ணாமலை தானே. அப்ப அந்த அண்ணாமலைய எப்படி ஏத்துக்குவாங்க? அதனால தான் கூட்டணி மீண்டும் சேரும் பொழுது, இங்க பாருங்க கூட்டணி ஓகே. கூட்டணியா இருக்கணும். இந்த வேலைலாம் குழப்ப வேலைலாம் பண்ணியிருந்தாரு. அதிமுகவினரும் ஊழல் செய்தவர்கள். ஜெயலலிதா ஜெயலலிதா விட என் மனைவி 1000 மடங்கு மேலானவர். அண்ணாவ பத்தி பேசுனது. இந்த வேலைலாம் தேவையா? இதெல்லாம் யாராவது அண்ணாமலைட்ட கேட்டாங்களா? அப்ப இது எல்லாம் வேணும்னே பண்ண வேலை தானே. இந்த அண்ணாமலை தான் இப்ப அதிமுக கூட்டணி அதிமுக, என்டிஏ கூட்டணி சேர்ந்துருச்சு. அண்ணாமலையால சேர முடியுதா? ஏன்னா அண்ணாமலைக்கு வேற அஜெண்டா. அப்ப அண்ணாமலை இயல்பாகவே இதுல ஒட்ட முடியல. இன்னொன்னு, இப்ப இருக்கிற பாஜகவினர் எல்லாருமே எப்படி இந்த கூட்டணி 2026ல போச்சுன்னா, ஒரு 30 சீட்டு கேட்டா 30ல 30 பேர் நிக்கலாம். ஒரு 20 பேர் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்துல இருக்கிறவங்க. அவங்க எப்படி அண்ணாமலை ஆதரிப்பாங்க? அவர்கள் எல்லோரையும் அண்ணாமலை ஓரங்கட்டி வச்சிருந்ததெல்லாம் அப்ப இப்போ முழுவதுமாக முழுவதுமாக தனிமைப்பட்டு போய் நிக்கிறாருங்க. அண்ணாமலை தனிமைப்பட்டு போய் நிக்கிறார். அதனாலதான் அண்ணாமலை பவர்ல இருந்தப்ப கம்முனு இருந்தவன்லாம், இன்னைக்கு அண்ணாமலை பவர் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஏறி அடிக்கிறாங்க. சொத்து கணக்கு வெளியிடுறாங்க, சொத்து வாங்கினது வெளியிடுறாங்க. அது ஒண்ணு தனியா ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் என்ன காரணம்னா, ராசா உன்னை மேலேயே ஒதுக்கிட்டாங்களா?
இனிமேல் இறங்கி அடிக்கிறேன் பாருன்னு அடிக்கிறாங்க. ஆனால் ஒண்ணு நல்லா கவனிக்கணும். அண்ணாமலை இந்த மாதிரி சொத்து கணக்கு இதெல்லாம் அடிக்கும் பொழுது, ஊடகங்கள் அதை பெருசா எடுத்து பேச காணோம். ஏன்? ஏன்னா அண்ணாமலை யாருடைய அஜெண்டால இயங்குனாரு? திமுகவுடைய அஜெண்டால இயங்குனாரு. அப்ப அந்த நம்முடைய அஜெண்டால இயங்குன நம்முடைய அண்ணாமலையை இன்னைக்கு அடிக்கும்போது நாமளும் சேர்ந்து அடிச்சா நல்லா இருக்காதுன்னு கம்முனுக்குறாங்க. கரெக்ட்டா? பிஜேபி தலைவருக்கு திமுக கூட்டணிக்கே ஆகாத பிஜேபி தலைவர் மேல பிரச்சனை வருது. அது உண்மையோ பொய்யோ அவர் மேல சொத்து வாங்கினாரு அதுன்னு சொல்றாங்க. அப்ப அது நீங்க உண்மையும் இல்ல பொய்யிலும் நீங்க தான் பெருசாக்குவீங்களா அந்த மேட்டரை? பெருசாக்குனா பிஜேபி தானே பிரச்சனை. ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அண்ணாமலையை இவர்கள் திமுக ஐடிவிங்கோ மற்றவர்களோ ஏன் அடிக்க மாட்டேங்கிறாங்க? நியாயப்படி அண்ணாமலை என்ன செய்யணும்? ஒரு கட்சி தலைவராக நீங்க உங்க அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு ஏற்பதான் செயல்படணும். செயல்படல, ரைட், இவ்வளவு நாளா செயல்படல. இப்போ நயினார் வந்துட்டாரு, உங்களுக்கு அதே மரியாதையை கொடுக்குறாங்க. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிட்டு செயல்படணும். இதுதான் நீங்க நிலைமை. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதிமுக சார்ந்து உள்ளார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.